என்னடா அப்பதே வர? என்னடா எதுவும் பிரச்சனையா? ஆமாண்டா, காலேஜில் கொஞ்சம் டென்ஷன். என்னடா படம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கேன், சாப்பிட்றது இல்லையா? இல்லடா, இன்னைக்கு பட்லியே. எனக்கு கால் இடுறா. எங்கள் அம்மா தான்டா, வேறு வேலை இல்லை. எங்கள் அம்மாவுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு சாப்பிட்டு இப்போ கூட அதான் கால் பண்ணுது. நீ எடுத்து பேச ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போது. இப்படி என்ன எமர்ஜென்சியாக இருக்க போகுது? 19 டைம் அடிச்சு வச்சிருக்கல எங்கள் அம்மா. நீ அம்மா தான் அவ்வளோ டைம் அடிக்கிறாங்களா, எடுத்து பேசுறா. சரி இரு, என்ன பேசுகிறேன். என்னம்மா சாப்பிட்டியா சாமி? அம்மா, உன் குரல் கேட்டாலே என் மனது அமைதியாகும். நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கைக்கு அர்த்தமாகும். தூரம் இருந்தாலும் நீங்கத்தான் என் அருகில் நின்ற மாதிரி. ஒரு பார்வை கூட போதுமே என் இதயம் நிம்மதியாகி. மிஸ்கால் வந்தாலே உன் பாசம் தெரியும். பேசாமல் இருந்தாலும் உன் காதல் புரியும். நான் எங்கே இருந்தாலும் உன் நினைவு வரும். என் சோர்ந்த நொடிகளுக்கும் உன் சிரிப்பு மருந்தாகும். அம்மா அம்மா, நீதான் என் துணை. அம்மா அம்மா. தவறிய அழைப்பு என நினைத்தேன், அது தாயின் அன்பு அழைப்பு என்பதை அறியாமல். சாப்பிட்டியா என்ற ஒரு சொல் என் வாழ்வின் முழு அக்கறை என்பதை இப்போது உணர்கிறேன். இனி இந்த அழைப்பை நான் ஒருபோதும் தவிர்க்க மாட்டேன். அம்மா, நான் இங்க இருக்கேன், ஆனா மனசு